போறோம் மச்சான், பாண்டிச்சேரிக்கு போறோம். போறோம் மச்சான், பாண்டிச்சேரிக்கு போறோம். ஆமாங்க, நாம இன்னைக்கு எங்க ஊருக்கு பாண்டிச்சேரி தான் வந்திருக்கிறோம். பாண்டிச்சேரியில என்னென்ன இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இங்க பாண்டிச்சேரிக்கு வந்த உடனே வேலையை என்ன பண்ணீங்கன்னா, பைக் வந்து ரெண்ட்டுக்கு எடுங்க. அது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 350 இல்லை 300 அந்த ரேஞ்சில் கிடைக்குது. எடுத்துட்டு நாங்கள் என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட்டு காலையிலே சன்ரைஸ் பார்க்க ராக் பீச் கிளம்பிட்டோம். நாங்கள் ஒரு 6 மணிக்கு கிட்டத்தட்ட பாண்டிச்சேரி போயிட்டோம். பாண்டிச்சேரி போனதுக்கப்புறம் சரி ஃபஸ்ட்டு பசங்களோட எல்லாம் ராக் பீச் வண்டி ரெண்டுக்கு ராக் பீச் பார்க்க போயிட்டோம். ராக் பீச் போகிற வழி தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நாங்கள் பாண்டிச்சேரி ராக் பீச்சுக்கு வந்துருக்கோம். இன்னைக்கு பட்ரு நாங்கள் எது கேட்டாலும் வாங்கி தர மாட்டாரு, எது கேட்டாலும் பார்த்துக்கலாம். கடலில் குதிங்கன்றான் ஒரே வார்த்தை. வேலைக்காக மாட்டாரு. ஆயிடுச்சு, அதனால எல்லாரும் சொல்ல விரும்ப எதுவும் முடியல, எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நாங்கள் சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி வந்திருக்கோம். பாண்டிச்சேரி பார்த்திங்கன்னா பஸ்ஸில் தான் வந்தோம். டிரான்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா பஸ்ஸில் தான் வந்தோம். இங்கே வந்து ரெசார்ட் புக் பண்ணிருக்கோம். அப்படியே பாண்டிச்சேரி சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் ரெசார்ட்டுக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணலான்னு ஒரு பிளானு. போக போக வீடியோவில் பார்ப்பீங்க எப்படி இருக்குன்னு. எங்களுக்கு பாண்டிச்சேரி மாதிரி சுற்றி பார்க்கலாம், இயற்கை ரசிகளை பார்க்க. இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையே. அந்த இயற்கையெல்லாம் நீங்களே பார்த்துங்க, கொஞ்சம் இயற்கையெல்லாம் நான் காட்டுறேன், நீங்களே பார்த்துங்க. வெள்ளை வெள்ளை பின்னாடி தெரிஞ்சு பாருங்க, அதான் இயற்கை. இந்த போமா வெள்ளை வெள்ளை தெரிஞ்சு போவோம் ப்ரோ, போய் குளிச்சுட்டு இதான் பாண்டிச்சேரி ராக் பீச். ராக் பீச்சுங்கிறாங்க, பார்த்துங்க. பாண்டிச்சேரி இப்போ வந்திருக்கிறோம். பாண்டிச்சேரி வந்து பிரச்சனை இல்லை, ஆனால் ஒரே பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. சிதம்பரம் பிளானு கெடுத்து விட்டார் ஒருத்தர். சிதம்பரம் போயிட்டு பிச்சாவரம் போயிட்டு அப்படியே இங்கே பாண்டிச்சேரி வரதான் பிளானு. ஆனால் சோழியை முடிச்சு விட்டார். என்ன பண்ணுறது, அவர் காட்டுறோம் லாஸ்ட்டாக ட்ரிப்பே கிளாஸ் ஆகிடுச்சு. இப்போ எப்படியே எங்கெங்கே போயிட்டுருக்கு ட்ரிப்பு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இப்போ பாண்டி எதிர்க்கும் ஃபஸ்ட்டு ராக் பீச் பைக் ரெண்டு வந்துருக்கோம். நல்லா இருக்கு. புதுச்சேரி அவனை கரெக்டாக வச்சுக்கணும். பீச்சை சுற்றி பார்த்து முடிஞ்சிட்டோம். சரி ரெசார்ட்டுக்கு போகலான்ட்டு கிளம்பிட்டோம். ரெசார்ட்டுக்கு எல்லாம் கும்பலாக தான் போயிட்டு இருக்கோம். வண்டி எடுத்துட்டு திருமலை சும்மா கொடூரமா மனமா படிப்போம். பாண்டிச்சேரி ரோடு பார்த்தீங்கன்னா அப்படியே ஜில்லோன்னு இருக்கு, அதாவது வெறிச்சோடி இருக்கு. ஒருத்தவங்களும் இல்லை. காலைல மணி பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ வந்து 6:45. ஆனால் இதே ஈவினிங்கு வண்டியை நாங்கள் ரிட்டர்ன் பண்ண வரும்போது எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு வீடியோ போடுறோம் பாருங்க. சரியான டிராஃபிக்காக இருக்கும், நல்ல ஃப்ரீயாக இருக்குது ஓட்டுறதுக்கு. இத்தனை நாங்கள் 2 பேரும் வந்து நியூஸில் டயர்லாம் ஒன்றும் இல்லையாட்டுங்க. லைட்டாக 30 ரூபா நாங்கள் 2 பேரும். ஆட்டுக்கு வர வருத்தப்படுவார் அவரை காட்டலன்னு. அவரையும் வண்டி ஓட்டுற காட்டு அவர் ஏதாவது வந்து பண்ணாயிரம் போது எதை சொல்ல விரும்புறீங்களா? ரொம்ப ரோட்டில் போடுறதுலாம் நான் லாங்குவேஜ் பண்ணுறது. ஒரு பாதி லெவலுக்கு மேலே யாராலையும் பசி தாங்க முடியல. ஏன்னா இங்கேருந்து ரெசார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் போட்டு விட்டாங்க. அதான் ஸ்விம்மிங் பூலோட வேணுமா, ப்ரைவேட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு. அவ்வளோ தூரம் போய்ட்டு ரிட்டன் வர முடியாது. அங்கே டிஃபன் இருக்குமோ இல்லையோ எங்களுக்கு கொஞ்சம் டவுட் ஆகிடுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து இடையில ஒரு ஊரில் வந்து டிஃபன் வாங்கிட்டோம். எல்லா ஆளுக்கு 3 இட்லி, 1 வடை, 2 பூரி இந்த மாதிரி வாங்கிட்டோம்.
வாங்கிட்டு கொஞ்ச தூரம் போனதுக்கு வரும் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்தோம் பாருங்க, அந்த என்ட்ரன்ஸையும் தாண்டி போகிறோம். வீடியோவில் பார்க்கலாம். என்ட்ரன்ஸுமே தாண்டி போகிறோம் போய்கிட்டே இருக்கோம். நல்லா தூரம் பைக் இருந்தனால எங்களால் கொஞ்சம் சமாளிக்க முடிஞ்சுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கும்போது ஒரு கூனிமேடுன்னு நினைக்கிறேன் ரெசார்ட் போட்ட இடம். கூனிமேட்டு உள்ள பூந்து ரைட் எடுத்தோம். மெயின் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ரைட் எடுத்து உள்ளே கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்தா சொர்க்காபுரின்னு ஒரு நகர். அந்த இடம் பார்த்து பார்த்தீங்கன்னா சொர்க்காபுரி. நல்லா கொஞ்சம் உள்ளே இருந்தது. ஆனால் போகும்போது பஸ்லேயே பார்த்தீங்கன்னா கூனிமேடுன்னு சொன்னால் நிறுத்துறாங்க. ஈசிஆர் லைன் போகும்போது, பாண்டிச்சேரி போகும்போது போயிட்டே இருக்கும்போது இதுதான் அந்த ரெசார்ட்டு. இது பார்த்தீங்கன்னா ஆப்டிகன்னு பேர். நல்லா இருந்துச்சு, அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் போகும்போது ஃபேமிலிஸ்லாம் கொஞ்சம் இருந்தாங்க. ப்ரைவேட்லாம் ரொம்ப ப்ரைவேட்லாம் எதிர்பார்த்து போனோம். ஆனால் ப்ரைவேட் இல்லை, ஏன்னா வந்து அங்கே ரூம்ஸ் நிறையா இருந்துச்சு. ஸ்விம்மிங் பூல் வேறு ரெண்ட்டுக்கு விடுறாங்க. ஆனால் கொஞ்சம் ப்ரைவேட்டு கொஞ்சம் இல்லை, அதெல்லாம் கொஞ்சம் வருத்தமாக போச்சு. மற்றபடி ஏரியா எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த இதோட டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈகிளோட ஸ்டாச்சு இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா பார்க்க பிரம்மாண்டமாக இருக்குது. இதிலே தெரிஞ்சிருக்கோம் ஏன் உங்களுக்கு அந்த ஆக்டிகன்னு பேர் வந்திருக்குன்னு. இந்த ஆக்டிகன் ரெசார்ட் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. மேலே நாங்கள் போகும்போது கெஸ்ட் இருந்தாங்க, கீழே கெஸ்ட் இருந்தாங்க. நாங்கள் சாட்டர்டே நைட்டே இங்கேருந்து கிளம்பிட்டோம். நைட்டு ஷிஃப்ட் முடிச்சுட்டு கிளம்பிட்டு சண்டே மார்னிங் அங்கே இருக்கிற மாதிரி போனோம். நல்லா பீச் விட ரூமு, நல்லா வியூ நல்லா இருந்தது. இங்கேருந்து பீச் பார்க்குறதுக்கு பார்த்துக்கிட்டு நல்லா பெரிய பெட்ரூமு, நல்ல பெரிய ரூமு. ஒரு 8 பேர் 10 பேர் தாராளமாக படுக்கலாம் அந்த ரூமில். இந்த பக்கம் 4 பேர், இந்த பக்கம் 4 பேர். நடுவில் டேபிள் காட்ட முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. அதெல்லாம் டேபிளை காட்ட முடியல. பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு போயிட்டுருக்கோம் நாங்கள் எல்லாம். அதுவே ஒரு ஆப்போசிட் ஒன்று வந்துச்சு. பாருங்கள், போகிற வழியெல்லாம் மலர் இருக்குது, மணல் இருக்குது, மலமும் இருக்குது. தலை நாங்கள் இப்போ வந்து அதான் ரூமு. நாங்கள் பீச்சுக்கு போயிட்டுருக்கோம். இதை பாருங்க, ஸ்பீக்கர் கீக்கர் எல்லாமே இருக்குது. அட்வர்டைஸ்மெண்ட் ஓடிட்டு இருக்கு ஸ்பீக்கரில். ஜாலியாக பீச்சுக்கு போயின்னு ஏன் எல்லா வீடியோட மூத்த அண்ணன் இல்லைன்னா முன்னாடி போயிட்டு இருக்காரு. எங்களை ஒருத்தர் பண்ணிட்டு போகிறாரு, ஒரு பேர் டெல்லிக்கு. எல்லா வீடியோலையும் பசங்கள்லாம் பீச்சு பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ராக் பீச்சில் இறங்க விட மாட்டாங்க. அதான் சரி பீச் பார்க்க கிளம்பிட்டோம். நீங்கள் அவருக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, பாண்டிச்சேரியில் ஒரு பீச் இருக்குது. அந்த பீச் இங்கே இருந்து நம்ம ரெசார்ட்ல இருந்து அப்படியே வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. அப்படியே ஜாலியாக போயிட்டு ஃபன் பண்ணிட்டு அதுக்கான வீடியோஸ்லாம் டேட்டில் வரும். பாய். பசங்களை நானும் அவ்வளோ கட்டுப்படுத்தி பார்த்தோம். நான் தண்ணி பார்த்தோன்னே யாருக்கு தான் வந்து மனசு வராது. எல்லாம் உடனே தண்ணியில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா பீச்சில் எல்லாம் ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களே பாருங்க என்னென்ன செட்டப் பண்ணுறாங்கன்னு. பசங்க கூட இருந்தால் அது வந்து கொஞ்சம் ஜாலி தான். ஆனால் ஒரு ட்ரிப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ஒரு விதமான ஒரு மெமரிஸ் கொடுக்குது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. எவ்வளோ டிப்ரெஷன், எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நம்ம பசங்க கூட இருந்தால் நல்ல ஒரு வைப்பு தான். மேலே வந்து ஸ்விம்மிங் பூல் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. யாருக்கு எங்கள் ரெசார்ட் நாங்கள் புக் பண்ண ரெசார்ட்டு. ஆனால் சும்மா சொல்கிறது பின்னால் பீச்சு பயங்கரமாக இருக்குது. ப்ரோ வாங்க ப்ரோ, இதுதான் பீச். மத்துக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்னும் 30 வயசு ஆகுது. நீச்சல் தெரியல, இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி விளையாடு. ரெசார்ட் பார்க்கலாமா? ரெசார்ட் பார்த்தீங்கன்னா அது ஈகிள், அந்த ஈகிள் தெரியுது பாருங்க. அதுதான் நாங்கள் இருக்க ரூமு. அந்த ஈகிள் இருக்குல்ல, அதுதான் நாங்கள் இருக்க ரூமு. ஜூம் அவுட் பண்ண நான் முன்னாடி போகிறேன்.
இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா பீச்சுக்கு வந்திருக்கோம். அது ரூம் அங்கேருந்து 50 மீட்டர்ஸில் பீச் இருக்கு. ஜாலியாக குடி போய் பாருங்க. நாங்கள் தங்கி இந்த ரெசார்ட் தான். இந்த ரெசார்ட்டு இந்த பாருங்கள், பீச் பாருங்கள். ஆக்டகன் இந்த ரெசார்ட் பேர். எதுக்கு ஆக்டகன் ரெசார்ட்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பீச் வியூ தான் நல்லாயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா அப்படியே பாருங்கள், ஒரு ஈகி ஸ்டாச்சு பாருங்கள். பயங்கரமான ஒரு ஆக்டகன் தான் அது. நல்லா இருக்குது, ஸ்பேசியஸாக இருக்குது ரூம் எல்லாமே. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல வியூவு நல்லா பக்கத்து. இது லொக்கேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். அப்படி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல். கீழே ஸ்விம்மிங் பூலு. இப்போ பார்த்தீங்கன்னா டாப் வியூ பார்த்தீங்க, இப்போ ஃப்ரண்ட் வியூ பார்க்குறீங்க. நல்லா நீட்டாக க்ளீனாக இருந்தது, குளிக்கிறதுக்கு நல்லா இருந்தது. இது அங்கேருந்து தான் மேலே காமிச்சாங்க. மேலே பாருங்கள், ஈகிளோடைய ரெக்க தெரியுது. அப்புறமா என்ன பண்ணுறது, கூத்தாட்டம் போட வேண்டியது தான். ஜாலியாக குளிச்சுட்டு ஜாலியாக இருந்துட்டு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிட்டு ஜாலியாக இருந்தோம். சரியான ஃபன்னு. இந்த நீரணையெல்லாம் குளிக்கும்ல, அது மாதிரி குளிச்சுன்னு இருந்தோம் குட்டையில். கீழே ஊழ்ந்ததை பார்த்துட்டு மேலே நிற்க சிரிப்பு தாங்கலை. ஆனால் வாழ்க்கை ஒரு வட்டம்னு அவருக்கு தெரியல. அதாவது வினையை விதைச்ச வினையை தான் அறுப்பான்னு. பாருங்கள் நீங்களே என்ன நடக்குதுன்னு. டூ ஸ்டெப் பேக் போகிறாரு. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. எல்லாரையும் அப்புறம் தூக்கி போட்டு விளையாண்டுருந்தோம். ஃபஸ்ட்டு கார்த்திக் ப்ரோ தான் தூக்கி போட ஆரம்பித்தோம். பாருங்கள், சரி அவங்க 2 பேரும் தூக்கி போடலாம் அப்படின்ட்டு தூக்கி போட போகிறோம். 2 பேரும் தூக்குறாங்க, தூக்க முடியல. அப்புறம் நான் போய் சேர்ந்தேன். சரி நம்ம 3 பேர் தான் தூக்கலான்னு பார்த்தா முடியல. அப்புறம் இன்னொருத்தர் ஹெல்ப்பு கூட்டம் முடியல, வந்து தூக்குங்க அப்படின்ட்டு. அப்புறமேட்டுக்கு அதான் தெம்ப பிடிச்சிக்கிட்டு நல்லா ஒரு தூக்கணும். தூக்கி தமால்னு போட்டோம். அப்புறம் எண்ணெய் தூக்கி போட்டாங்க. அப்புறம் ஆனந்த் ப்ரோவையும் உள்ள அவரையும் தூக்கி போட்டோம். அப்புறம் அசோகையும் தூக்கி போட்டோம். தூக்கி போட்டு அப்புறம் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணோம். நல்லா சாங் நல்லா வைப் பண்ணோம். நீங்களே பாருங்கள். ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். பீச்சில் குளிச்சுட்டு வந்துட்டு ஒரு 2 மணி நேரமாக குளிச்சுட்டு இருக்கோம். ஒரு எங்களுக்கே கொஞ்சம் ஒரு நாள் ஆயிடுச்சு. சரி வாங்கன்ட்டு அப்புறம் வந்து திரும்ப கிளம்பிட்டோம் பாண்டிச்சேரி உள்ள. இப்போ நாங்கள் எல்லாம் எங்கே வந்திருக்கோம்னா ஃப்ரெஞ்சு காலனி வந்திருக்கோம். எங்கள் பாய்ஸ் எல்லாம் ஜாலியாக இருக்குது. நிறைய பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்காங்க. எல்லாருமே சூப்பராக இருக்காங்க, க்யூட்டாக செம்மையாக இருக்காங்க. அதான் நீ சொன்ன ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். இது ஃப்ரெஞ்சு காலனி. இங்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஃபுல்லாக காஃபி ஷாப்பாக இருந்தது. ஆனால் நாங்கள் எதுவுமே பண்ணல. போனோம், சும்மா சுற்றி பார்த்தோம். கடைக்கடி பார்த்தா எல்லாம் சுற்றி ஃபோட்டோ எடுத்தாங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு பார்த்துட்டு அப்புறம் நல்லா இருந்துச்சு ஃப்ரெஞ்சு காலனி. நிறைய பேர் கூட வந்த பசங்க செட் ஆகலான்ட்டாங்க. அப்புறம் ஆட்டோவில் ஏற்றி திரும்ப ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். ரெசார்ட்டுக்கு வந்துட்டு அப்புறம் திரும்ப செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்.
பசங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பசங்களாம் எனக்கு இது ஒரு மறக்க முடியாத ஒரு பர்த்டே மாறிட்டாங்க. அப்புறம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். காலையிலே அப்புறம் விடிஞ்சிட்டு எல்லாம் கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா இவர் தான் நம்ம ட்ரிப்பில் வந்து கோயிலுக்கு போயிருக்கேன்னு போய் சொல்லிட்டு இது என்ஜாய் பண்ண பர்த்டே பார்த்து என்ஜாய் பண்ண வந்துருக்கு. ஊருக்கு போனோம். ஊருக்கு போயிட்டு காலையிலே சாமி பார்த்தோம். எல்லாம் போனோம். நேற்று சாமி பார்த்துட்டு, ஆனால் நேற்று சாமி பார்க்க தான் எல்லாருக்கும் இது தான் ஆகும். ஏன்னா இப்போ பர்த்டே வந்து இங்கே ஜாலியாக கொண்டாடுறது, இங்கே வந்து ஜாலியாக பாண்டியை சுற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான். அதனால் பார்த்தீங்கன்னா ஊருக்கு போனதில் ஒரு ஃபோட்டோ கூட இதெல்லாம் எடுக்கல. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் தான் சொல்லணும். வீட்டுக்கு போகணும். எதனால் அதில் நினைக்கிறீங்க சொல்லுங்கள். ஏன் கோயிலுக்கு போகிற மாதிரி சொல்கிறீங்க? நான் கோயிலுக்கு போயிட்டு தான் வாங்கணும். கோயிலுக்கு போனால் வந்து பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணிட்டு தான் வந்தாங்க. பார்த்துக்கிட்டீங்களா? ரொம்ப பக்திமான ரெசார்ட் புக் பண்ணி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். டான்ஸ் ஆனீங்க, அதை பற்றி என்ன? அதான் இந்த ஸ்விம்மிங் பூல் தான் குளிக்க முடியல. மத்தியானம் வந்து கொஞ்சம் வேஸ்ட்டாக போச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸு காலேஜ் ஃபோன் பண்ணால் அதுவும் வேஸ்ட்டாக போச்சு. கிளைமேட் ஃப்ரெண்ட்ஸு காலனி அது அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து கலை ஃபோட்டோ வந்து எதுவும் நல்லா இல்லை. அது கொஞ்சம் ஈவினிங் டைமில் போயிருந்தால் நல்லா இருந்துருக்கும். ஈவினிங் டைமில் போ உங்களுக்கு ஓகேவா? எப்படி இங்கேருந்து 30 கிலோமீட்டர் முன்னாடி ஈவினிங் காலனி போய்ட்டு நைட்டு 10 மணிக்கு 3:30 மணி போயிருந்தா நீங்கள் மட்டும் ஃபோட்டோ எடுத்து நல்லா பக்கா முடிஞ்சு மட்டும் நல்லா இருக்கா எவ்வளோ கேட்க நீங்கள் மட்டும் பக்காவாக எடுத்து முன்னாடி நின்று வச்சுக்கிறேன். பரவாயில்ல, ஓகே. இந்த ட்ரிப் வந்து நல்லா இருந்துச்சு எங்களுக்கு. போகலாம் தான். சொல்லுங்கள். எங்கள் அண்ணன் திருமலை ரொம்ப அண்ணன் கிரிக்கெட்லேருந்து பர்ச்சேசிங்கில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஆள். சான்ஸே கிடையாது. இதோட வீடியோக்கு எண்டு கடை போட்டு அடுத்த வீடியோவில் நாங்கள் பார்க்குறோம். பாய்.